அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 1ஆம் தேதி கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய தலைவர் தளபதியார் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பண்பாடு, பொருளாதார மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு அதற்காக தொடங்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட 2 மாதத்தில் தமிழகமெங்கும் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளில் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு குடும்பமாக சென்று அத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து இந்த ஓரணி தமிழ்நாடு முன்னெடுப்பில் அனைவரையும் இணைத்தார்கள். கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் 1 கோடி குடும்பங்களுக்கு மேல் இந்த ஓரணி தமிழ்நாட்டில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த புள்ளி விவரத்தை கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நம் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் விழுப்புரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 40,550 குடும்பங்களும், வானூர் தொகுதியில் 36,023 குடும்பங்களும் ஆக மொத்தம் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் 76,573 குடும்பங்கள் தங்களை ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழுப்புரம் தொகுதியில் 1,18,009 பேரும், வானூர் தொகுதியில் 1,04,639 பேரும் ஆக மொத்தம் 2,22,648 பேர் தங்களை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 45% சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க அணி திரண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு 2ஆம் கட்டத்திற்கு தயாராக இருக்கின்றது. நாளை செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் உள்ள 569 வாக்குச்சாவடிகளிலும் இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அதில் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு தங்களை இணைத்துக் கொண்ட குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த தீர்மானங்களை அங்கே முன்மொழிந்து ஆதரவளித்து பிறகு அந்த உறுதிமொழியை ஏற்பார்கள் நாளைய தினம். அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக வரும் 17ஆம் தேதி கரூரில் நடைபெற இருக்கின்ற முப்பெரும் விழாவில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் சார்பில் பெருந்திரளாக அங்கே நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அங்கே நாளை முன்மொழியப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் அங்கே அந்த முப்பெரும் விழாவிலே ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த தீர்மானங்களை கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் அங்கே அந்த முப்பெரும் விழாவிலே நிறைவேற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி அத்துணை கழக மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. விழுப்புரம் மத்திய மாவட்டத்திலும் மிக பிரம்மாண்டமாக ஒரு கூட்டத்தை 20ஆம் தேதி ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் அங்கே முப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் அங்கே ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த குடும்ப உறுப்பினர்களோடு எடுத்துச் செல்லப்பட்டு
அதை ஒருமித்த குரலில் அங்கே ஏற்கப்படும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் வகையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கூட்டம் அனைவருக்கும் பதில் சொல்லும் விதமாக இருக்கும் கூட்டம். ஏனென்றால் இங்கே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து, விஜயிலிருந்து, அன்புமணியிலிருந்து எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் எதிர்க்கட்சியினர் அத்தனை பேருக்கும் அந்த கூட்டம் ஒரு பதிலளிக்கும் கூட்டமாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக. முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இச்செய்தியை மக்களிடத்தில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று செய்தியாளர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், விழுப்புரத்தில் 291, வானூரில் 278.